டுடே ஸ்பெஷல் எப்படி குடல் க்ளீன் பண்ணி குடல் ஆன வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு நான் 2 குடல் வாங்கியிருந்தேன். அதுக்குள்ளே இருக்க அந்த சின்ன டியூப் மாரி இருக்கும். அதெல்லாம் ஒரு பாத்திரத்தில போட்டுட்டு, இத ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா உள்ள ஒரு மடிப்பு குடல் மாரி இருக்கும். அதையும் சின்ன இதுன்னு சொல்லுவாங்க. அதையும் எடுத்துட்டு, அதுக்கு மேல இருக்க அந்த தோல், அந்த டர்ட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, அப்புறம் அந்த உள்குடல வந்து திருப்பி விட்டு, அதையும் நான் எல்லாமே கத்தியில தாங்க கட் பண்ணுவேன். ஸோ எல்லாம் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ க்ளீனா எடுத்துருக்கேன்னு பாருங்க. எங்க மாமியாரே பாராட்டுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமாவும் செஞ்சுருவேன். குடல் கழுவுறதுல எனக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஒரு சிலர் கஷ்டப்படுவாங்க. அப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு குக்கரில் ஆனியன் போட்டு தக்காளி போட்டு வதங்கிறதுக்குள்ளேயும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இது மட்டும் தான் சேர்ப்பேன். தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கணும். அந்த குக்கரில் வதங்கின தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிளகாத்தூளையும் போட்டுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்க இந்த போட்டியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு விசில் ஒரு 5-6 விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காயில் சீரகம், சோம்பு, மிளகு போட்டு ஒரு அரைச்சிட்டு அதில் ஒரு பச்சை மிளகாய் வச்சு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த வெந்ததை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதோட இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிட்டா முடிஞ்சிருச்சு. ஒரு சூப்பரான குடலான ரெடி. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.